வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒருமுறை வேபூம் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரில் உங்களை சந்திக்கின்றோம், மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றோம். கடந்த வாரத்தில் நாங்கள் நடத்திய கலந்துரையாடலின் தொடர்ச்சியை இன்று நாங்கள் நிகழ்த்துகின்றோம். இந்த வரிசையிலே நாங்கள் மீண்டும் எங்களோடு இணைய அழைக்கின்றோம் திருமதி வைத்தியர் திருமதி சிந்தியா ராஜ்குமார் அவர்கள் மற்றும் திருமதி இந்திரா செல்வமலர் அவர்கள். வணக்கம் இந்திரா. வணக்கம் டாக்டர் ராஜ்குமார். திருமதி ராஜ்குமார் அவர்களே, உங்கள் இருவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் நடத்தி வந்த இந்த கலந்துரையாடலிலே நாங்கள் இந்த தாய்மையின் சிறப்பை பற்றி, தாய்மையின் முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் ஆராய்ந்தோம். இந்த தாய்மார்களுடைய கடமைகள், பொறுப்புகள் என்பதை பற்றி ஆராய்ந்தோம். இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் இந்த நவீன யுகத்து தாய்மார்கள் எத்தகைய சிக்கல்களை அல்லது சவால்களை மேற்கொள்கின்றார்கள், இந்த சவால்களை அவர்கள் சந்திக்கக்கூடிய வழிவகைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள், அதாவது குடும்ப தலைவர்கள் தலைவிகள் என்ற ரீதியிலே நீங்கள் ஆராயக்கூடியதாக இருக்கும். வைத்தியத்துறையிலே அனுபவம் பெற்ற வைத்தியர் என்ற முறையிலே, சமூக வைத்தியர் என்ற முறையிலே உங்களுக்கும் இதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். இந்த ரீதியிலே நாங்கள் பல வகையான சவால்களை இன்று நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றோம். உங்களுடைய பார்வையிலே எத்தகைய சவால்களை எங்களுடைய தாய்மார்கள் சந்திக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஒரு ஃபாதர் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு வைத்தியராக என்று தேவையில்லை ஃபாதர், ஒரு தாயாக எல்லாருமே எதிர்கொள்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த குழந்தைக்கு நாங்கள் உணவு கொடுக்கறதுன்றது. அப்போ நாங்கள் உணவுன்றது உண்மையாக தெரியும், அதாவது குழந்தையோட ஒரு உடல் வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானது. என்று சொன்னால் அந்த உடல் ஆரோக்கியமாக, அதாவது பர்ஃபெக்டாக இருக்கிற போது தான் அதோடைய உளமோ அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அது கவனம் செலுத்தலாம். அப்போ அதோட உடல் வளர்ச்சி, தமிழில் சொல்லுவாங்க ஃபாதர், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் பிள்ளை படிப்பியா அங்கால வர என்ன விஷயத்தையோ அது யோசிக்கலாம். ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தை பண்ணுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உணவு. அடிப்படை தேவைகளும் மிக முக்கியமானதான இந்த உணவு. இந்த உணவை கொடுக்கறதுல தாய் மிக கவனமுள்ளவளாக இருக்க வேண்டும். அதுக்காக தன்னுடைய, அதாவது தன் வீட்டை உள்ள பெரியவர்களுடைய இப்போ அல்லது அந்த ஒரு மருத்துவ, அதாவது தாதிகள், அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க கொடுக்குற எல்லா அறிவுரைகளையும் சரியாக பின்பற்றி அந்த உணவை பர்ஃபெக்டாக பிறந்ததுலேருந்து தாய்ப்பால் முதலாவது கொடுக்க வேண்டியது தாய்ப்பால் குழந்தைக்கு. அந்த தாய்ப்பாலை கொடுக்கறதுல இருந்து அடுத்தது என்ன என்ன என்னன்னு சொல்லி எங்களுடைய பாரம்பரிய உணவு முறைகள் அதுகளையும் கட்டாயமாக நாங்கள் குழந்தைக்கு முதலாவதாக இன்ட்ரடியூஸ் செஞ்சு கொண்டு வர வேணும். இன்றைக்கு வார குழந்தை, அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் குழந்தைக்கு அந்த ஃபீடிங்கில் செய்கிற நிறைய ப்ராப்ளத்தால் பிள்ளைகள் வளர்ந்து வீட்டு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு அம்மாவும் இந்த பிரச்சனையை கட்டாயமாக எதிர்கொள்வாங்க. பிள்ளை வீட்டை சாப்பிட்றதில்ல, கடையில் வர அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அதுதான் அதுக்கு வேணும். இன்றைக்கி நாங்கள் தெரியாத எத்தனையோ வருத்தங்கள் எல்லாம், அது வயது, பால், அதிட தொழில், தராதரம் எந்த வேறுபாடும் இல்லாமல் குழந்தைகள் பல்வேறு விதமான புது புது பேரெல்லாம் சொல்கிற எத்தனையோ விதமான வியாதிகளால் பிள்ளைகள் பீடிக்கப்படுறாங்க, எத்தனையோ பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. அதுக்கெல்லாம் மிக அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த உணவூட்டல். அதாவது இந்த ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது டாக்டர், அதாவது சில வகையான, அதாவது பகுத்தறிவற்ற நம்பிக்கைகளையும் எங்களுடைய தாய்மார்களுக்குள் சமூகம் புகுத்தி இருக்கின்றதோ என்று நினைக்க தோன்றுகின்றது. உதாரணமாக, இந்த தாய்ப்பால் கொடுத்தால் தாயின் அழகு கெட்டுவிடும், அதுதான் உண்மையா? அல்லது தாய்ப்பால் கொடுத்தால் தாய்மையின் அழகு மெருகூட்டப்படும் என்பதுதான் உண்மையா? நீங்கள் கேட்ட இந்த ஒரே ஒரு கேள்விக்காக நான் விடயம் ஒரு முக்கியமான விடயம் சொல்கிறேன் ஃபாதர். தாயோட அழகுன்றது இப்போ இன்றைக்கு ஒரு பெண்ணானவள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாள். அதில் முக்கியமாக அவள் எதிர்கொள்கிறது பிரஸ்ட் கேன்சர். அதே மாதிரி அதாவது ஒரு காய்ச்சல் மாதிரி கேன்சர் போயிட்டுது. அப்போ பெண்களுக்கு மிக அதிக அளவில் வர இந்த மார்பக புற்றுநோய், அதே மாதிரி அவங்க கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்ஸில் வர கேன்சர் மிக அதிக அளவான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஃபாதர். இப்போ குழந்தை பிறந்ததில் இருந்து அந்த குழந்தைக்கு தாய் அது கடவுளால் படைக்கப்பட்ட குழந்தைக்கென்று வரையறுக்கப்பட்ட ஆகாரம் தாய்ப்பால். அதுலேயும் ஃபாதர் அந்த முதலாவது பால் கொலஸ்ட்ரம் என்று நாங்கள் சொல்லுவோம், அதாவது சீம்பால் என்று தமிழில் சொல்கிறதா இருந்தால் அந்த பால் அதை கட்டாயம் நாங்கள் குழந்தைக்கு கொடுக்க வேணும். ஏனென்று அந்த குழந்தை தன் வாழ்நாளில் அத்தனை நோய்களை, அத்தனை என்று சொல்ல வேண்டாம், பெருமளவிலான நோய்களை எதிர்த்து
சுகதேகியாக வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை இம்யூனோகுளோபின்ஸையும் அந்த முதலாவது தாய்ப்பால் கொண்டிருக்கிறது கட்டாயம் கொடுக்க வேண்டும். இப்போ அம்மாவுக்கு வர அழகு பிரச்சனை இல்லை, நான் மெயினாக டார்கெட் பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஃபாதர் பாலை கொடுக்குறதால முதலாவது அம்மாவுக்கு பாரு அந்த டிஸ்கம்ஃபர்ட், அதாவது அவள் குழந்தைக்கு போதிய அளவில் பாலை ஊட்டினான்னு சொன்னால் என்னது அவளுக்கு ஒரு அதை எப்படி சொல்கிறது ஒரு ஒரு முழு ஒரு உள்ள திருப்தி உண்டு. அவள் ஒரு ஆசுவாசம், எஸ் அவள் ஒரு உள்ள திருப்தி சார்ந்து அதில் ஒரு ஆசுவாசத்தை அனுபவிக்கிறா ஃபாதர். அந்த உள்ள திருப்தி எத்தனையோ நிறைய விஷயங்களுக்கு அவளுக்கு இட்டு செல்லுது. அப்போ இந்த பாலை அவள் தொடர்ந்து கொடுக்கறதால அவளோட உடலியல் செயற்பாடுகள் எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்து அப்போ அவளோட உடல், அதாவது அடுத்த பெரிய பிரச்சனை பாபா கிடைச்சவங்க எல்லாரும் குண்டாகிறது. இந்த ப்ராப்பராக பிள்ளைக்கு ஃபீடிங்கை செய்கிற ஒரு அம்மாவோட உடல் நிறை சரியான முறையில் பேணப்படுவதாக நிறைய ஆய்வுகள் சொல்லுது ஃபாதர். அப்போ அதில் அவட அழகு தங்கி இருக்கு ஃபாதர். ஸோ பால் கொடுக்குறதால அம்மாவோட வெயிட் நல்ல முறையில் பேணப்படுது. அவருக்கு வரக்கூடிய இன்றைக்கு மார்பக புற்றுநோய் ஆய்வுகள் எடுத்த ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய அளவு கூடிக்கொண்டே போகுது ஃபாதர். மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுது. அடுத்தது அந்த அதாவது கருப்பை வாய் பகுதியில் வர அந்த புற்றுநோய் தடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் விட தாய் மென்டலி மிகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு திருப்திகரமான தன்னை பணியை பரிபூரணமாக செஞ்ச ஒரு அம்மாவாக ஃபீல் பண்ணுறா. அப்படி அவள் ஃபீல் பண்ணுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவளோட எத்தனையோ விதமான விஷயங்களுக்கு நல்ல விதமாக செய்கிறதுக்கு அவள் வழிபடுத்துது. சுமூகமான அப்போ எல்லாம் அது எல்லா விதமான உறவுகளுக்கும் ஒரு சுமூகமான அடிப்படையாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு அம்மாக்களும் இதில் தெரிஞ்சு கொள்ள வேணும். அது அதாவது ஒரு பிழையான கருத்து, போலியான தகவல், போலியான அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுல இவ்வளவு விஷயம். எங்கட கேன்சர் நோயாளியாக போனோம்டா ஃபாதர் அழகுன்ற வார்த்தையை நாங்கள் மறந்துட வேணும். அது அப்படி ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி அந்த உடல் வெயிட் அப்படி எல்லாம். அப்போ இது தாய்ப்பால் கொடுக்கறதால அம்மாக்களுக்கு வர ஒரு அதாவது அம்மாக்களுக்கு வர மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட். அவை அம்மாக்கள் இதை ஒரு நாளுமே பிழையா நினைக்க கூடாது. ஆரோக்கியம் கூடுகின்றதே தவிர குறைவதில்லை, அந்த அழகு ஒருபோதுமே குறைவதில்லை ஃபாதர். இப்போ அன்பு சொல்கிற நேரம் ஃபாதர் கொடுப்பதிலும் பெறுவதிலும் தான் நிறைவு. இப்போ நாங்கள் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுக்கிறோம், பிள்ளையின் அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த இடத்துல பிள்ளையினுடைய ஒரு அன்பை பூரணமாக்க கூடிய சந்தர்ப்பம் அதில் எங்களுக்கு கிடைக்கிறது. அன்பு தேவை பூரணமாக்கப்படுகிறது, நிறைவான ஒரு அன்பு அங்கே. அதுபோல அது குன்றுவது எப்படி என்று சொன்னால், தாய்ப்பால் கொடுக்கப்படாத ஒரு குழந்தை தாய்க்கு மீண்டும் அந்த அன்பை அதாவது நாணயமான முறையிலே கொடுக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மற்றது இன்றைக்கு ஃபாதர் சொன்னீங்க, உணவு ஊட்டுவதில் அதிகமான குழந்தைகள் உணவு சாப்பிட்றதுல பெருமளவு பிரச்சனையை எதிர்நோக்குறாங்கன்னு. உண்மை, அது உண்மை. ஆனால் இந்த தாய்மாருக்கு சில விடயங்களில் ஒரு விழிப்புணர்வு தேவை என்று சொல்ல முடியும். நாங்கள் உணவை சமைப்பதில் அக்கறை செலுத்துகிறோம், அது நல்லது. எனினும் அந்த உணவில் உள்ள போஷணை சத்துக்கள் என்ன என்பது பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு தாய்க்கும் அவசியமானது. ஏனென்றால் உணவை பரிமாறும் பொழுது எனக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அதில் சிறிது அனுபவம் எனக்கு உண்டு. நான் உணவை கொடுக்கும் பொழுது சில வேளைகளில் இந்த உணவிலே இந்த சக்தி காணப்படுகிறது, சத்துக்கள் காணப்படுகிறது. அத்துடன் இந்த உணவை சாப்பிடுவதனால் இந்த சத்து உடலில் கிடைப்பதனால் இந்த நோயிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு தாய்க்கு அவசியமானது. அத்தோடு இப்பொழுது தொலைபேசிகளில் நாங்கள் பார்க்குற எங்கள் உலகிலே எல்லாமே கலர்ஃபுல், நிறமாக காணப்படுது. பிள்ளைகளும் உண்மையிலே அவர்களுடைய காரியங்களில் கலர்ஃபுல்லாக விரும்புவாங்க. அப்போ நாங்கள் உணவு வகைகளை தயாரிக்கும் பொழுது கொஞ்சம் எங்களுக்கு முடிந்த அளவு இந்த நிலைமையோடு அப்படி செய்வது கஷ்டம்தான். எனினும் கொடுப்பதிலையும் நாங்கள் கூடிய மட்டும் ஒரு நிறைவானதாக பிடித்த விதத்திலே கலர்ஃபுல்லான உணவாக கொடுக்கும் பொழுது நான் என் அனுபவத்தில் அந்த விடயத்தை கண்டிருக்கேன் ஃபாதர். அதை சாப்பிடுவாங்க அவங்க. இப்போ சில வேளை அவங்களுக்கு அந்த உணவு பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த சத்து இருக்குது, உங்களுக்கு பல்லுக்கு இப்படியான சத்து நீங்கள் இப்போ இந்த உணவில் பெற்றுக்கொள்கிறீங்கன்னு சொல்கிற போது கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மையை நாங்கள் இந்த அன்றாட வாழ்வில் நான் காணக்கூடியதாக இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஆர்கானிக் ஃபுட் என்று சொல்வார்கள். அதாவது இயற்கையான உணவு பழக்க வழக்கத்தை பிள்ளைகளுக்கு புகட்டுவது சரிதான் என்பது
உலகத்திற்கே தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் உலகத்திலே பெரும்பான்மையான வகையினர் இதனை மக்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புவதில்லை என்று நினைக்கிறேன். பொருளாதார காரணத்தினால் என்று சொல்லலாம். இந்த ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடனடி உணவுகள் அதனை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுக்கு ஒரு கவர்ச்சியை ஊட்டுகின்றார்கள். அதாவது எடுக்க எடுக்க இன்னும் எடுக்க தூண்டுகின்ற ஒரு வகையான ஒரு உணர்வை அவர்களுக்குள் ஏற்படுத்துகின்றார்கள். அதாவது சுவைக்க சுவைக்க இன்னும் தேவை, சுவைக்க சுவைக்க இன்னும் தேவை என்பது போன்ற ஒரு நாவுணர்வை அந்த உணவுகளின் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தி அந்த பிள்ளைகள் அதனையே நோக்கி வாஞ்சையோடு போகின்ற ஒரு நிலைப்பாட்டை ஓடி போகின்றார்கள் நம்முடைய அந்த சில இந்த உடனடி உணவுகளை பெற்றுக்கொள்வதில். அப்படியான நிலைப்பாடுகளை பிள்ளைகள் மேற்கொள்வதற்காக அதாவது பெற்றோர்களுக்கு இப்படியான பகுத்தறிவில்லாத நம்பிக்கையை ஊட்டி, அதாவது தாய்ப்பால் கொடுக்க கூடாது, அழகு கெட்டுவிடும், அல்லது இயற்கையான உணவை தயாரிப்பதற்கு நேரத்தை ஒதுக்காமல் கடையிலே போய் வாங்குவதற்கு, இப்படியாக சமுதாயம் சில நேரத்திலே மனிதனுடைய இயற்கையான நன்மைத்தனமான வாழ்க்கைக்குள் சூழ்ச்சி செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே இருந்து நம்முடைய தாய்மார்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். மேலும் வேறு வகையான சவால்களை நாங்கள் பார்ப்போமானா? அப்போ இது சொன்ன மாதிரி ஃபாதர், உணவூட்டல் முதலாவது, அது வந்து எல்லாருக்கும் அனுபவபூர்வமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த சூழ்நிலையில் அதாவது பிள்ளைகளை வந்து நாங்கள் ஒரு பண்பாடு உள்ளவங்களா, பாரம்பரியம் உள்ளவங்களா, அதாவது எங்களுக்கு ஒரு சமூக ரீதியான பாரம்பரியம் இருக்குது, எங்களுடைய மத ரீதியான பாரம்பரியங்கள் இருக்குது. அப்போ இதுகளை வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கறதில்ல, பிள்ளைகளை அந்த வழியில் வழி நடத்துறதுல அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஃபாதர். அதுக்கு காரணம் இன்றைக்கி இந்த நவீன உலகத்தில் காண்பிக்கப்படுகிற இத்தனையோ போலியான விளம்பரங்களும் அந்த அவங்களோட ஒரு பொழுதுபோக்கு முயற்சிகளும் வந்து அந்த நல்ல விடயங்களை ஊற்றுறதுல. வளர்ப்பதை பற்றி நீங்கள் சொல்லிக்கொண்டு பெறுவதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் என்றால், இந்த போகிற போக்கிலே பார்த்து கொண்டு போனால், அதாவது பிள்ளை பேறு என்று வருகின்ற போது இந்த தாய்ப்பாலை பற்றி நாங்கள் பார்ப்பது போல பிள்ளை பேறு என்பதை பொறுத்த மட்டிலும் கூட நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில பகுத்தறிவில்லாத நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அதாவது திருமணம் முடிக்காமல் இருப்பது நல்லது, திருமணம் முடித்தாலும் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பது நல்லது, இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு மனித பண்பு என்று தனி மனிதனுக்கு புகட்டுகின்ற சில போலியான தகவல்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ரீதியிலே பிள்ளைகளை பெற்றுக்கொள்கின்ற போது கூட இயற்கையான பேறுகாலம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தாய்ப்பால் இயற்கையாக சுரக்கப்படுவது போல பேறுகாலமும் இயற்கையாகவே நடைபெறக்கூடிய அளவுக்கு தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கின்றார் என்பதில் நாங்கள் சந்தேகப்பட முடியாது. ஆனால் சில நேரங்களிலே சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், இல்லை உங்களுக்கு தாங்காது, அதாவது இயற்கையான பேறுகாலத்தை நீங்கள் தாங்க மாட்டீர்கள், நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக நீங்கள் அதாவது அறுவை சிகிச்சை செய்துதான் பிள்ளை. இதில் எந்த அளவு தூரத்திற்கு உண்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கொஞ்சம் ஆசைப்படுகின்றேன். நான் இந்த இது சம்மந்தமாக உங்களோட கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன் ஃபாதர். அதுக்கு முதல் நீங்கள் இந்த தாய்ப்பால் சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க. நான் அம்மாவுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்டை தான் சொன்னேன் நான். பட் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறதால வரக்கூடிய நன்மை பற்றி ஒவ்வொரு அம்மாவும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா இந்த தாய்ப்பால் இன்றைக்கி நாங்கள் இதில் வந்து கதைக்கிறதுல நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிற ஒரு சில விடயங்களை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேணும். இதில் இந்த தாய்ப்பால் ஊற்றுறதுன்ற விஷயத்தை தயவு செஞ்சு எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அம்மாவுக்கு நாங்கள் சொன்ன அந்த பெனிஃபிட்டோட குழந்தைக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம். முதலாவது, குழந்தைக்குன்னு வடிவமைக்கப்பட்டது அந்த பால் தான். அது கொடுக்குற நேரம் அதில் உணவு கால்வாய் தொகுதி, அதாவது GIT என்று நாங்கள் சொல்லுவோம், அதில் வந்து அது எளிதில் ஜீரணமாகக்கூடிய விதத்தில் அது வரையறுக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு எந்த விதமான ஒரு அஜீரண பிரச்சனையோ, அதாவது ஒரு இன்டைஜஷன் பிரச்சனையோ அல்லது ஒரு மலச்சிக்கலோ அப்படியான ப்ராப்ளம் ஒன்று வராது. அப்போ குழந்தை வந்து நோமலாக இருக்குது. அதோட உணவு கால்வாய் தொகுதி வந்து மிக சிறப்பான செயற்பாட்டை காட்டும். தாய்ப்பாலை நாங்கள் பிறந்ததிலிருந்து கொடுக்கிற போது குறைஞ்சது 6 மாதம் அட்லீஸ்ட் நாங்கள் 3 மாதமாவது கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஃபாதர். இப்போ அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இப்போல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து அலர்ஜி, அப்படியான அந்த அலர்ஜி, அடுத்து வந்து ஆஸ்மா, அப்படியான அந்த நோய்கள் வந்து அவங்களுக்கு, அதாவது தாய்ப்பால் குறைஞ்சது 6 மாதமாவது குடிக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய லீக்கேமியான்ற புற்றுநோய், அடுத்து வந்து சின்ன வயசுலேயே வரக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அடுத்து வந்து டயபெட்டிஸ்,
எல்லாமே வந்து மிக பெருமளவில் வந்து குறைக்கப்படுது ஃபாதர். அதோடு அந்த நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரம் என்ற இந்த முதலாவது சுரப்பை உள்ளெடுக்கிற பிள்ளையோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மிகவும் வலிமையானதாக இருக்குது. ஸோ அது வந்து எல்லா விதமான நோய்கள். அப்போ பாருங்கள், அம்மாவுக்கு நாங்கள் கவனிக்க வேணும். எங்களோட பிள்ளைக்கு வந்து நாங்கள் கொடுக்குறது எப்பயுமே வெறும் பணமும் வெறும் படிப்பும் வெறும் செல்வாக்கும் மட்டும் இல்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஒரு ஆரோக்கியமான உடல். அப்போ அதுக்கான அத்திவாரமாக நாங்கள் இந்த தாய்ப்பால் கொடுக்குறது எல்லாருமே அது சம்மந்தமாக யோசிக்க வேணும். அதோட கட்டாயமாக பாருங்கள், நாங்கள் பிள்ளையை வச்சு அணைச்சி கொடுக்குறோம். இப்போ அணைச்சி கொடுக்க அந்த தாய்க்கும் சேய்க்கும் இடையான பாசப்பிணைப்பு இதை வந்து உலகத்தில் எதுவுமே வழங்கிவிட முடியாது ஃபாதர். அப்போ தாயோட அதாவது வந்து அந்த கொப்புள் நான் மூலம் இணைஞ்சிருந்த அந்த உறவை வந்து தாயோட தொடுகை மூலம் அது வந்து பெற்றுக்கொள்ளுது. அப்போ இது தாய்க்கும் சேய்க்குமான ஒரு 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 அந்யோன்யத்தை, ஆரோக்கியமான ஒரு அந்யோன்ய உறவு அது வந்து உருவாகுது. இன்னும் சொல்றாங்க ஃபாதர், அந்த பாலை வந்து கொடுக்குற நேரம் பிள்ளைய கிட்ட வச்சு ஐ டு ஐ கண்டக்ட் கண்ணில் பார்க்கணும். அதில் அம்மாவை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை ஃபாதர், அதில் நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட் வந்து ஒளிஞ்சிருக்குது. எஸ், நாட் ஓன்லி சைக்காலஜிக்கல் ஃபாதர், அதாவது வந்து பயாலஜிக்கல்னு சொன்னால் அதாவது கள வேறுபாடு, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டை பார்க்குறதுலேருந்து அது ஒரு நிற வேறுபாடுகள் நிற வித்தியாசங்களை கூட குழந்தை. அப்போ அது பாருங்கள், ஜஸ்ட் நாங்கள் அந்த பிள்ளையை இப்படி நேரம் வச்சுக்கொண்டு ஒரு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் பாலை கொடுக்குற நேரம் அதில் இருந்து அதோட லேர்னிங்கும் அதோட புத்தி கூர்மையும் ஆரம்பமாகுது. ஸோ ஒவ்வொரு அம்மாக்களும் வந்து சாதாரணமாக எல்லாரும் நாங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டிய இந்த தாய்ப்பால்ன்றது வந்து மிக மிக முக்கியமானது. நாங்கள் கொடுக்க வேணும். அதுலேயும் பிறந்த உடனே கொடுக்க வேணும் ஃபாதர். ஏனென்று சொன்னால் குழந்தை பிறந்து 30 தொடக்கம் 60 நிமிஷங்களில் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஹைலி ஆக்டிவேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் அதில் உறிஞ்சுற தன்மை வந்து மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. அப்போ தாயோட தொடுகையில் வச்சு அந்த பாலை குழந்தை வந்து குடிக்கிற நேரத்தில் தாய்க்கும் நிறைய அவக்கும் வந்து பாசிட்டிவான, அதாவது நேர்மறையான நிறைய உடலியல் மாற்றங்கள் நிகழுது. பால் சுரப்பதற்கான ஹோமோன்கள் தூண்டப்படுது, பாலை பிள்ளை திருப்திகரமாக குடிக்க. அப்போ அப்படி தாய்ப்பாலோட நன்மை கட்டாயமாக நான் ஒரு சமூக வைத்தியரண்ட வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். உளவியல் ரீதியாக கூட நாங்கள் பார்க்கின்ற போது அந்த கண்ணோடு கண் பார்த்து பேசுகின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதாவது ஒரு அந்த நேர்மை உணர்வு ஏற்படுவதற்கு அது ஒரு சாத்தியமாக அமைகின்றது என்று சொல்லுவாங்க. அதான் நேர்மையும் உண்மையும் உள்ள பிள்ளை நேர பார்த்து பேசும். கண்ணோடு கண் பார்த்து என்னை பார்த்து சொல், என் கண்ணை பார்த்து சொல் என்பது போல். அதுதான். இப்போ இதில் நீங்கள் அடுத்ததான் நீங்கள் கேட்ட விஷயம் ஃபாதர், ஒரு வைத்தியராக நான் அறிஞ்ச விடயத்தை சொல்கிறேன். எல்லாரும் சீசர் அதாவது சி செக்ஷன் இப்போ வந்து சொல்கிறாங்க ஃபாதர். அதாவது இயற்கை வந்து அதாவது இந்த இயற்கை என்றது வந்து மனிதனால் விளங்கி கொள்ளப்பட முடியாத அது ஒரு அற்புதம் ஃபாதர். அதை வந்து யாரும் எப்படியும் விட புகுந்து எதையுமே செய்ய முடியாது. அதை மாதிரி தான் இந்த இயற்கையான குழந்தை பிறப்பு என்றது. அப்போ ஒரு குழந்தை வந்து தாயிட கருவில் உருவாகி அந்த பிறப்பு கனல், அதாவது பேர்த் கனல் என்ற அந்த பாத்வே கூடாக பயணம் செஞ்சு வர ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு விதமான முக்கியமான செயற்பாடுகள் நடக்குது ஃபாதர். இப்போ உதாரணமாக இந்த குழந்தை வந்து தாயிட பேர்த் கனலில் வந்து ப்ரெஸ் பண்ணப்பட்டு வார நேரம் மூன்று ஸ்டேஜில் வந்து சொல்லுவோம் ஃபாதர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தலை வருது, செகண்ட் ஸ்டேஜில் பாடி வருது, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அந்த சர்விக்ஸ் அதாவது வார பாதை வந்து விரிவடையுது, ரெண்டாவதுல தலை வருது, மூன்றாவதுல உடலும் அந்த பிளசண்டாவும் வருது. அப்படி அந்த வாரம் ஒவ்வொன்றுமே வந்து அது வந்து கடவுளோட மிகப்பெரிய அதிசயம் பார்த்தா ஹைலி டிசைன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால், இந்த குழந்தை பேர்த் கனலில் வார நேரம் அம்மாட யூட்ரஸில் இருக்கிற நேரம் ஃபுல்லாக ஃப்ளூட்டுக்குள்ளே தான் நிறைஞ்சிருக்க போகுது. அப்போ அதோட லங்ஸும் வந்து ஃபுல் ஃப்ளூட்டாக இருக்க போகுது, தண்ணி நிறைஞ்சதாக இருக்குது. ஸோ பேர்த் கனலில் ப்ரெஸ் பண்ணப்பட்ட அந்த குழந்தை வந்து படிப்படியாக பிறக்க நேரம் அந்த தண்ணி எல்லாம் வெளியாகி அந்த லங்ஸில் இருக்கிற வாட்டர் எல்லாம் வெளியாகி லங்ஸ் விரிவடைகிறதோட ஃபாதர் அந்த லங்ஸில் முக்கியமாக இருக்கிற ஒரு பதார்த்தம் சர்ஃபெக்டன் அதுவும் வந்து உருவாகி அந்த குழந்தையோட ஒரு ஆரோக்கியமான சுவாசத்துக்கு வழிவகுக்கும். அந்த ஆரோக்கியமான சுவாசம் மூலம் கிடைக்கிற அந்த ஆக்சிஜன் முதலாவது பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் தான் அதிட வருங்கால அறிவு கூர்மையை தீர்மானிக்கிறது. அது இதில் நான் சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு அம்மாண்ட வகையிலையும் ஒரு வைத்தியர்ன்ற வகையில் நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து அதாவது இயற்கையான பிறப்பு என்றது வந்து உண்மையாக அது எங்களுக்கு எங்களோட ஒரு ஆரோக்கியம் சார்ந்து எங்களுக்கு அது சாதாரணமாக நடக்குதுன்னா அது எங்களுக்கு கிடைச்ச வரம் என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். தவிர்க்க முடியாத மருத்துவ காரணங்கள், அதாவது உதாரணமாக ஒரு மல்டிபிள் ப்ரெக்னென்சி ஃபாதர், அதே மாதிரி செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க,
அம்மாவோட பேர்த் பாதையை விட பிள்ளையோட தலை பெருசாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, நீரிழிவு நோய், அப்படியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிற நேரம் வைத்தியர் முடிவு செய்வார். இதில் வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சேஃப்டியானது சி செக்ஷன் தான் என்று சொன்ன அந்த கண்டிஷனில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். நாங்களா இல்லை எனக்கு அது பயம், அந்த நோய் இது இதுன்னு இதை பற்றி நான் நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். பார்த்து அந்த ரிக்கவர் ஆகிறது, இதில் வர நன்மை இதில் வர தீமை என்று நிறைய சொல்லலாம். பட் எங்கட விஷயம் வந்து நாங்கள் வேறு விஷயத்துக்கும் போகணுமென்றதால சொல்கிறேன். பட் திரும்பவும் நான் இதில் வலியுறுத்துகிற விடயம் ஃபாதர், சி செக்ஷன்ன்றது வந்து அது வந்து எங்களால் அதாவது வந்து இனி இல்லையன்றோடு தவிர்க்க முடியாத காரணத்தில் வைத்தியர்கள் தீர்மானிக்கிற பட்சத்தில் நாங்கள் அதுக்கு உட்பட வேணும். மற்றபடி எப்பயுமே வந்து இயற்கையான பிறப்பு முறைன்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். ஒரு அம்மாவா குழந்தையா பெனிஃபிட் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்போ அதை நாங்கள் எல்லாருமே ஏற்கிறதுக்கு தயாராக இருக்க வேணும். கஷ்டமெல்லாம் இல்லை ஃபாதர். கடவுள் சொல்கிறார், உன்னால் சுமக்க முடியாத தாங்க முடியாத நுகத்தை நான் ஒருபோதும் உண்மையிலேயே வைப்பதில்லை என்று சொல்கிறேன். அது வந்து முடியாத விஷயமே இல்லை. அப்படி முடியாதுன்ற ஒவ்வொரு அம்மாவும் பயந்தா ஃபாதர் எப்படி, அதாவது முதலாவது பிரசவத்தில் அவ்வளவு சாகிற வலி அனுப்பிச்சுட்டு எப்படி ஃபாதர் ரெண்டாவது குழந்தைக்கு போய் நிற்கிறாங்க. அதே அப்போ அது அவட பெரிய ஒரு தைரியம். அதை நாங்கள் சொல்ல வேணும் அம்மாக்களுக்கு. இயற்கையான பிறப்பு முறைன்றது ஒரு வரம். அது எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் அதை சந்தோஷமாயிட்டு அதில் சின்ன சின்ன வலிகளை நாங்கள் சின்ன சின்ன வலி தான் ஏன்னா நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகிறோம். அதாவது பின்னுக்கு எங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகளோட ஒப்பிடிக்க இது ஒரு சிம்பிள் மேட்டர் ஃபாதர். ஸோ எல்லாரும் அந்த எப்படி தாய்ப்பால் கொடுக்கறது முக்கியமாக அதே மாதிரி இந்த இயற்கையான குழந்தை பிறப்பு முறை எங்களுக்கு கிடைக்குமே தான் அதை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்று கொள்ள வேணும் ஃபாதர். ஓகே, அதாவது நாங்கள் வந்து இப்போ பார்ப்பது போல், அதாவது இந்த ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்வது அவ்வளவு லேசான வார்த்தை அல்ல என்று நான் நினைக்கின்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பாரதூரமான ஒரு விஷயம் தாய்மை என்பது. ஆகவே தாய்மார்கள் தாய்மையை விளங்கிக் கொள்வது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது தாய்மையின் பொறுப்பு, தாய்மையின் கடமை. தாய்மை என்பது இயற்கையாகவே வருகின்றது, இறைவன் கொடுத்த வரம். அந்த வரத்திலே குழந்தையை பெற்றெடுப்பது என்பது பெரும் வரம். சில பேருக்கு தாய்மை கிடைக்கின்ற பாக்கியம் இல்லை, அது இறைவனுடைய திருவிழா. ஆனால் பாக்கியம் கிடைத்தவர்கள் அந்த பாக்கியத்தை எவ்விதமாக பயன்படுத்துகின்றார்கள். அந்த இயற்கை மூலமாக நீங்கள் வைத்தியர் சொன்னது போல எவ்வளவு அழகான முறையிலே பொறிமுறைகள், இயற்கை பொறிமுறைகள் நடைபெற்று அந்த குழந்தைக்கு அந்த சுவாசப்பையிலே இருக்கின்ற அந்த நீர்த்தன்மை கூட அகற்றப்படுகின்ற தன்மை, அல்லது பிற்காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு எஃப்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய நோய்கள் ஏற்படுகின்ற, சுவாசப்பையை சுற்றி நீர் இருக்கின்ற ஒரு நோய் வகை என்று சொல்லுகின்றோம். இப்படியான நிலைப்பாடுகள் ஏற்படுவதற்கு கூட நான் நினைக்கின்றேன் இது இந்த வகையான குறைவான பிறப்பு முறைகள் காரணமாக இருக்கலாம். இப்படியான முறைகளின் மூலமாக நாங்கள் வந்து இயற்கையான பிள்ளை பிறப்பை இறைவன் கொடுத்த வரம் என்று நினைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற தாய்மை மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அடுத்த ஃபாதர், அந்த உண்மையாகவே சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த வலி மறந்து போகும். அதில் அந்த உண்மையாக அந்த துன்பத்துக்கு பிறகு அந்த அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தில் எனக்கு இதில் ஒரு நல்ல அனுபவம் இருக்குது ஃபாதர். நான் குழந்தை பிறந்த உடனே இந்த மூன்றாவது குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த தாதி என்ன செஞ்சா, இந்தாங்க பிடிங்க உங்களோட பிள்ளைன்னு சொல்லி உடனே இந்த நெஞ்சில் போட்டு விட்டா. உண்மையில் இன்றும் அவளோட நான் பழகும்போது பேசும்போது அவள் என்ன அரவணைப்பா இன்னுமே அதில் பூரண ஒரு திருப்தி காண்றது அவளோட முகத்தில் நான் பார்க்குறேன். உடனே அந்த தாதி கொடுத்தறையும் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அவள் இன்னுமே அதில் ஒரு திருப்தி காண்றதை நான் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் முதலையும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த தாயோடு அரவணைக்கின்ற போது அந்த ஒரு உஷ்ணம், அந்த தாயோடு இருக்கின்ற அந்த 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 கதகதப்பு அந்த பிள்ளைக்கு ஒரு விதமான உடலியல் ரீதியான ஒரு 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 உத்வேகத்தை அந்த பிள்ளைக்கு கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக பல வகையிலே நாங்கள் வந்து எங்களுடைய தாய்மையின் சிறப்புகளை நாங்கள் தியானிக்கலாம், அவதானிக்கலாம், அனுபவிக்க நம்முடைய மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இன்னும் பல கருத்துக்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த கருத்துக்களை இறைவன் பாதத்திலே சமர்ப்பணம் செய்வோம். இன்னும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே எங்கள் நிறைவான தாய்மை என்ற அந்த ஒரு கருத்தை நாங்கள் பேணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய மக்களுக்கு இறைவன் கொடுத்தருள வேண்டும், அருள் தர வேண்டும் என்ற மன்றாட்டிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். இறை வசனத்தை நாங்கள் இப்போது தியானிப்போம். எபேசியர் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது.
உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராக இறைவா, தாய்மை என்ற மகத்தான பண்பை உம்முடைய திருவுளத்தின்படி உம்முடைய திருமகனின் தாய்க்கும் அதனைத் தொடர்ந்து நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்முடைய தாய்மாரை மகிழ்விக்கின்றீர், கௌரவிக்கின்றீர், போஷிக்கின்றீர் உம்முடைய அன்பினாலே. இந்த தாய்மை என்பது மனுக்குலத்தின் மகிமைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றது. நமது தாய்மார்கள் கடவுளாகிய உமது படைப்பின் பணியை தமது தாய்மையின் மூலமாக தொடர்கின்றார்கள் என்ற உன்னதமான உத்தமமான உண்மையை உணர்ந்து அந்த வகையிலே தாய்மைக்கு தங்களை அர்ப்பணித்து உண்மையான தாய்மையின் மகத்துவத்தை அனுபவித்து இறைவன் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணியிலே அவர்கள் மகிழ்ச்சியுடன் சேவை புரிந்து நல்ல குழந்தைகளை ஆரோக்கியமாக பெற்றெடுத்து வளர்த்து வார்த்து இந்த சமுதாயத்திற்கு ஏற்புடைய நல்ல மக்களாக, கொடையாக, தானமாக, தைரியமாக உலகத்திற்கு உவந்தளிப்பதற்கு உம்முடைய தூய ஆவியின் வல்லமை எங்களுடைய தாய்மார்களை, எங்களுடைய தந்தைமார்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்து அங்கத்தவர்களை, எங்கள் அனைவரையும் வழி நடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நன்றி. வணக்கம். Thank you, Father. Thank you.